வணக்கம். திருச்சி மதுபோதையில் பள்ளிக்குள் புகுந்த இளைஞர், ஆசிரியர்கள் அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் வாலாடி அரசு பள்ளியில் நள்ளிரவில் மதுபோதையில் இளைஞர் பள்ளிக்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் வாலாடி அரசு பள்ளியில் நள்ளிரவில் மதுபோதையில் இளைஞர் பள்ளிக்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள வாலாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சம்பவம் கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு இப்பள்ளி வளாகத்தில் பின்புற கட்டிடத்தில் மதுபோதையில் ஒரு இளைஞர் பெண்ணுடன் இருந்துள்ளார். இதை அறிந்த இப்பள்ளியின் ஆசிரியர்கள் வீடியோ எடுக்க சென்றபோது மிரட்டும் தோணியில் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாதது பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியடைய ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளிக்குள் நள்ளிரவில் மதுபோதையில் புகுந்து பல்வேறு பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியடைய ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் அறையில் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே மது அருந்தி விட்டு மின்விசிறி, டியூப்லைட் போன்றவற்றை அடித்து உடைத்துள்ளது அதிர்ச்சியடைய ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. அச்சத்தில் ஆசிரியர்கள். கடந்த 6 மாதங்களில் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறைக்கு பலமுறை புகார் அளிக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவங்கள் குறித்து தகவல் தெரிவித்த ஆசிரியர்கள் ஊரார் மிரட்டுவதாகவும் குற்ற சம்பவங்களில் அடிக்கடி ஈடுபடுபவர் வாலாடி புதுரோடு பகுதியை சேர்ந்த நவீன் என்ற இளைஞர் என்பதும் தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் கோரிக்கை இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க அரசு பள்ளிகளில் இரவு நேரத்தில் பாதுகாவலர் நியமிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மாணவர்களின் பாதுகாப்புக்காக உடனே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் 360 சேனலை பார்க்கவும். இந்த செய்தி பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யலாம். நன்றி, வணக்கம்.